கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. இந்த பட்டிக்காட்டுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்குமா? I can't accept this. தெரியலையா? Solve this. லஞ்ச் ஹவர் வந்து என்ன மீட் பண்ணுங்க. ஏன் சார் பிரியாணி சாப்பிட்டுமா சார்? ஆக்சுவலி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு நல்ல கபடி பிளேயர் குடும்பம் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு எங்க அவ ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ண போறான்னு. ஆனா கபடி பூங்குடிக்கு இயல்பாவே வருது. மற்ற பிளேயர்ஸ் மாதிரி பொதுவாகவே பூங்குடி விளையாட்டில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க ஒரு நேச்சுரல் பிளேயர். அவங்க இருக்கிற வேகமும் வில் பவரும் தான் அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்கு. பூங்குடி முறையாக அதுக்காக ட்ரைனிங் எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம். கிராமத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பூங்குடியும் ஒரு வயசு வரைக்கும் ஆவுன்னு வீரமாக விளையாடிட்டு டக்குன்னு ஒருத்தனை பார்த்து தலை குனிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு எங்க ஒரு சாதாரண குடும்ப பொம்பளையா உப்பு மிளகா பொடியும் மசாலா பொடியோட அடங்கிடுவாளோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, போராடி ஜெயிச்சு எல்லாத்தையும் தாண்டி காலேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹே, இங்க ஜீவா சார் இருப்பாருடி. ஹே, இவளுங்க இங்க என்ன பண்றாளுங்க? மாரி சார் மாதிரி யாரும் என்கிட்ட பேசினதே இல்லை. ஊர்ல எல்லாரும் ஏன் என் அம்மா கூட அதை செய்யாத இதை செய்யாதன்னு வஞ்சிக்கிட்டே இருக்கும். முதல் தடவையா சார் தான் என்ன ரொம்ப உயர்வா பேசியிருக்காங்க. சாரோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நான் கபடியில பெரிய ஆளா வருவேன்னு சாருக்கிட்ட சொல்லு மாதிரி. ஆமா சார், அவ கண்டிப்பா நல்ல விளையாடி பெரிய பேர் இருப்பா பாருங்க. சார் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்கன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்திட்டேன். என்னைய மன்னிச்சிட சொல்லு மாதிரி. சாரி, உன்னை மன்னிக்கலாம் முடியாது. அப்படி நான் மன்னிக்கணும்னா மன்னிப்பை இங்கிலீஷில் கேட்கணும். சாரி. இந்த மாதிரி திக்கி திணறி துண்டு துண்டா பேசக்கூடாது. யூ ஹேவ் டு ஸ்பீக் கிளியர்லி. சீக்கிரம் சாப்பிட்டுருவோம், இல்லைன்னா நம்மளே இங்கிலீஷ் பேச சொல்லிடுவாரு. எதுக்கு இப்போ பயப்படுற? தமிழ் மாதிரி தான் இங்கிலீஷும். பொறுமையா நிதானமா தினமும் ஒவ்வொரு வார்த்தையா டிக்ஷனரி பார்த்து அர்த்தத்தை தேடி கண்டுபிடிச்சு படிச்சேன்னா சீக்கிரமாவே நீ கத்துக்குவ. உனக்கு இருக்கிற ஐக்கியூக்கு இன்னும் 2 மாசத்துல நீ இங்கிலீஷ் பிச்சு உதற போற பாரு. இந்த புக்கை படி, இதுல இருக்கிறத படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணு. தேங்க்ஸ். பூங்குடி, ஒரு நிமிஷம். அந்த புக்கை கொடு. அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட வாசம் வருது புல. சலீம் வீட்டு விசேஷத்து பிரியாணி மாதிரி இல்லல. இவங்க ஏதோ ஸ்பெஷலா போட்டு செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. அப்படி இருக்கு.
ஏ சோத்து முட்டை எப்பவும் சோத்தை பத்தி தான் நினைப்பா வா. பூவனில அந்த சாரு புக்ல எதை எழுதி கொடுத்தாரு அதை எடுத்து படிச்சியா? தெரியல புள்ள, நானும் பார்க்கலையே. எடுத்து படி. வித் லவ் ஜீவா. ஐயோ என்ன பூவே லவ் கிவன் எழுதிருக்கு. நான் நினைச்ச மாதிரி அவன் வில்லன் தான். அப்பவே நம்ம சுதாரிச்சிருக்கணும். எல்லாரும் அல்வா கொடுத்துதான் ஏமாத்துவாங்க, ஆனா இந்த பையன் பிரியாணி கொடுத்து ஏமாத்திட்டாண்டி. பாத்தியா? ஏய் லவ்னா காதல் மட்டும் அர்த்தம் கிடையாது. லவ்வுக்கு வெளிநாட்டுல அன்பு, பாசம், நேசம்னு பல அர்த்தம் இருக்கு. ஆ? ம் ஓ, அது ஏன் எல்லாத்துக்குமே தனித்தனியா வார்த்தை வைக்க வேண்டியதானே? ஏன் இப்படி ஒன்னா வச்சு குழப்புறாங்க பிள்ளை? அதுவா, இங்கிலீஷ்ல தமிழை விட எழுத்து கம்மி தானே, அதான் அப்படி வச்சுட்டாங்க. ஓ பூவே, இதெல்லாம் எங்க இருந்து பிள்ளை கத்துக்கிட்ட? நானும் அதே பள்ளிக்கூடத்துல தானே படிச்சேன். சரி விடு, அன்பா இருக்கணும் தானே சொல்லிருக்காரு, அப்ப தப்பில்ல. போலாம். பாத்தியா தீபி, ஜீவா என்ன வேலை பண்ணிருக்கான்னு? ஏய், ஜீவா யதார்த்தமா தான் எழுதி கொடுத்திருக்கான். எனக்கு இப்ப அது பிரச்சனை இல்ல. வித் லவ்னு ஜீவா எழுதி கொடுத்த புக்கு அவகிட்ட இருக்க கூடாது. அந்த புக் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் ஜீவாவே அவ கூட இருக்கிற மாதிரி எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு எப்படியாவது அந்த புக்கு வேணும். அந்த புக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஏண்டி வாடி போலாம். புள்ள, ஜீவா சார் இவ்ளோ நல்லவரா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா ஆமா, ஆனா நீதான் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தியே. முதல்ல பாக்குறப்ப என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சுட்டாரு புள்ள. பூவே, எப்பவுமே அடாவடியா இருக்கிறவங்க தான் அன்பா இருப்பாங்க உன்ன மாதிரி. அப்ப தீபிகா அடாவடியா இருக்கா, அவ அன்பானவளா? போச்சு போச்சு, இதுக்கு ஒரு சண்டை ஆரம்பிச்சிட்டியா? ஆத்தா நான் எதுவுமே பேசல, என்னை இத்தோட விட்டுரு, வா போலாம். வா. ஏய் ஆமாண்டி, சூப்பரா இருக்குல. ஏய் நான் கூட ஆர்டர் பண்ணேன். ஏய் சுஜா எங்கடி போற? அந்த பட்டிக்காடுங்களுக்கு ஜீவா ஒரு புக் எழுதி கொடுத்திருக்காரு. அது தீபிகாக்கு வேணுமா? அத மட்டும் நம்ம தீபிகாக்கு எடுத்து கொடுத்துட்டோம், 4 நாளைக்கு அவ கிரெடிட் கார்டை தேய்ச்சிரலாம். அப்பனா என்ன, வா போலாம். சரி, வா போ. ஏய் இங்க பாரு, அவ புக்க நான் எப்படியா தட்டி விட்டுருவேன், நீ எடுத்துட்டு ஓடிரு, சரியா? சரி சரி வா வா போலாம். எல பூவனில இப்ப அடுத்த கிளாஸ் ஃப்ரீ தானே? ஆமா. இப்ப கிளாஸுக்கு போனா அந்த மூதேவிங்களோட மூஞ்ச பாக்கணும் புள்ள. சத்த நேரம் இங்கே காத்தோட்டமா உட்காந்து போவோமா? சரி வா. எப்பல அந்த பக்கவாத்தியெல்லாம் ஏன் நம்ம பக்கம் வருதுங்க? எதுவும் பேசாத, வரட்டும். ஹே பாக்க சூப்பரா இருக்குடி. இவளை பாக்க கோபுரங்கள் சாய்வதில்லை அருக்காணி மாதிரியே இருக்காடி. இவ மட்டும் சுதந்திரத்துக்கு முன்னாடி தச்ச பிளவுஸ காலேஜுக்கு போட்டு வந்துட்டா. வாங்கடி எக்ஸிபிஷன் பாப்போம். வாங்கடி. ஹாய் ஹாய் ஹாய். ஏய் அங்க பாருடி அவ ப்ளவுஸ். ஐயே மூதேவிங்களா, வாசல்லே கோவில் கிடக்கு, அங்கே நவகிரகமும் இருக்கு. அங்க போய் சுத்தினா புண்ணியமாவது கிடைக்கும். இப்படி சனியம் பிடிச்ச மாதிரி ஏன்டி எங்களை சுத்துறீங்க? யார பார்த்து சனியன்னு சொல்ற? ஏய் நீ தான் எங்கடி எலி வடைய கவிட்டு போற மாதிரி என் பூவோட புஸ்தகத்தை அப்படி கவிட்டு போற? ஆள் இருக்கிறது 2 அடி தான் இருக்க. குப்புற படுக்க போட்டு ஏறு மிதிச்சேன்னு வைங்க 1 அடி ஆயிடுவேன். பூவே, இந்த இடம் வாசு சரியில்லை. சாப்பிட்ட பிரியாணி எல்லாம் நெஞ்சிலே நிக்குது. வாழ போய் ஒரு டீ குடிப்போம். என்னடி நீ? சாரிடி. பேசாத, கொன்னுடுவேன். ஏன் பூவே, கேண்டீன்னு சொன்னாங்க, ஆனா ஒரு தேன் மிட்டாய் இல்ல, ஒரு கமரக்கட்டி இல்ல, ஒரு கடலை மிட்டாய் இல்ல, ஒண்ணுமே இல்ல. வெறும் தயிர் சாதம், சாம்பார் சாதம், டீயும் கிடக்குது. ஏய் எட்ரி அத.
பொடி போய் போடு. ஹோட்டல்ல தான் கேண்டீன் மாத்தி சொல்லிட்டாங்க போல. ஆமா புள்ள, நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து புதுசா படிக்க வர பிள்ளைங்களெல்லாம் புதுசு புதுசா பேர் சொல்லி இப்படிதான் ஏமாத்துறாங்க. ஆமா பூவே, கரெக்ட். நீ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தல, ஒருத்தி பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்னு சொன்னா. நம்ம ஊர்ல ரெஸ்ட் ரூம்னா பாய் தலகாணி எல்லாம் போட்டு படுக்கிறதுக்கு வச்சிருப்போம். இந்த ஊர்ல பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. ஆமா ஆனா புள்ள. பூவே, இவங்க எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி பேசுறாளுவ, லூசு பையலுவ. இல்ல? ஆமா. ஏன்னா இந்த சாம்பார் சாதம் எம்புட்டுன? பிஸ்மில்லா பார்த்தாமா? பிஸ்மலா பாத்துலாம் இல்ல, எனக்கு இந்த சாம்பார் சோறு தான் வேணும். பிஸ்மில்லா பார்த்தாமா சாம்பார் சாதம். பாத்தியா பூவே, நான் சொன்னேன்ல, இங்க எல்லாத்துக்குமே பேரை மாத்தி மாத்தி தான் பூ வச்சிருக்காங்க. அண்ணா, எப்பத்துல இருந்து எனக்கு பிஸ்மலா பாத்துன்னு பேர் வச்சீங்க? அதிக பிரச்சனை, வாயை மூடிட்டு வேணுன்றத வாங்கி சாப்பிட்டுட்டு போ. ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் வாய் திறந்து தானே சாப்பிடுவாங்க, உங்க ஊர்ல மட்டும் வித்தியாசமா வாய் மூடிட்டு தான் சாப்பிடுவாங்களா அண்ணா? ஏ மாறி சும்மா இருக்குல. அண்ணா ஒரு தயிர் சாதம். நீ டீ தானே புள்ள கேட்ட? ஆ, அண்ணா ஒரு டீனா. ஹே, அவகிட்ட அந்த புக்கு இருக்க கூடாது. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு நான் பட்ட அவமானத்துக்கு அதை விட 100 மடங்கு அவ அவமானப்பட்டு கூனி குறுகி நல்ல அவஸ்தைப்படணும்டி. வெளிய தலை காட்டவே கூடாது. தேங்க்ஸ். ஏய் வா வா. பூவே, அந்த மூலையில உட்காரலாமா? போலாம் புள்ள. வா வா வா. ஏய் பூங்கொடி, பூவே, என்ன இவளுங்க இங்க வராளுங்க? சரியில்லையே. ஏய் எழுந்துரு, எழுந்துருடி. என்னல எந்திரிச்சாச்சு, என்னல பண்ணுவ? பூவே எந்திரிப்புல, என்னன்னு கேப்போம். பூவே, ஏய் என்னப்பா ஆச்சு? எந்திரில. எந்திரி 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 பாப்போம். எந்திரிக்க முடியல புள்ள. தபால் எந்திரி பூவே. ஐயோ, என்னாச்சு பூவே? இப்போ ஆடி கபடி. காலேஜ்ல சீட் வேணும்னு கேட்டல, இதான் ஒரு சீட் வெச்சுக்கோ. பூவே, நான் எடுக்கிறேன் இரு பூவே. யாரு ஒட்டிக்கிச்சு புள்ள. பூவே, அல்லாத பூவே. ஏன் குடிச்சே? அடி. பாப்புல ஓடிரலாம், வா ஓடலாம். ஓட்டனா போ. புள்ள முடியல. பூவே அல்லாதல. நாசமா போறாளோ, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. வா போலாம். போ போ. பூ போப்புல. அந்த பக்கம் போ பூவே. சீக்கிரம் போ பூவே. லோல் பட்டு ஓடும்போது கூட எப்படி புக்கு தூக்கிட்டு ஓடுறா பாருடி. இவளை விடவே கூடாது. துரத்துங்கடி, அவ அவமானத்திலேயே சாகணும். போங்க. சேர தூக்கிட்டு என்னால ஓட முடியல சரி, புள்ள. சரி, உட்காரு வா. பாத்து பாத்து. ரொம்ப முடியலையா புள்ள? ஏய் விடல. ஏய் விடல. அடியே குட்டாடி எந்திரல.
இருடி. ஏய் விடு போடி. ஏய் போடி. ஏய் விடுடி. ஏய் சீ போடி போடி. ஏய் தள்ள. போய் வா. ஏய் அடி. வா ஏய் முத்தகட்ட போடி. அடி. குட்டச்சி போடி முக்க. மூஞ்சிய பாரு. ஏய் போடா சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் ஏய் என்னடா என்னடா பிரச்சனை? ஏய் மச்சான் ஒரே ஒரு போட்டோ எடுத்து போடா. ஏய் நிறுத்து. என்னாச்சு மாதிரி? சார் இவங்க எல்லாம் சேர்ந்து பூங்கொடி உட்கார சார்ல பசைய தாடி விட்டாளுங்க சார். Dress பசையில ஒட்டிக்கிட்டு Dress கீச்சு போச்சு சார். பின்னாடியே துரத்தி துரத்தி வந்து கிண்டல் பண்றாளுவா சார். போட்டோ எல்லாம் எடுக்கறாளுவா சார். சரி ஒரு நிமிஷம் வரேன். இந்தா இது பொங்குடிட்டு கொடு. மாறி பொங்குடி அளவேணான்னு சொல்லு. இதெல்லாம் பெரிய அவமானம் கிடையாது. இதை பண்ண சொன்னவங்க தான் இதுக்காக அவமானப்படணும். நீ போய் கொடு. சரிங்க சார். பூவே ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல மாறி கூப்பிட்டு போ. என்ன இன்னைக்கு கிருஷ்ணருக்கு ஸ்பெஷல் கேர்? அட மக்கு அண்ணா, கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்றதுனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது அவர் மேல இருக்கிற லவ் மாதிரி. உனக்கு எங்க அதுல தெரிய போகுது? எனக்கா தெரியாது. கிருஷ்ணருங்கிற வடமொழி வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? அழகுன்னு இருக்க போகுது. இல்ல, அதுக்கு அர்த்தம் கருமை. ஓ பாருடா, அவருக்குள்ள எவ்வளவு திறமை ஒளிச்சு வச்சிருக்காருன்னு. பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன்வண்டுதான் பார்த்ததம்மா, பூங்கொடிதான். அண்ணா, நம்ம வீட்ல கூட அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படி அபலை பெண்களுக்கெல்லாம் சால்வ போத்தி மானத்தை காப்பாத்தினாரோ அதே மாதிரி நம்ம வீட்டு கிருஷ்ண பரமாத்மாவும் செய்வாரு தெரியுமா? ஆஹா, எஃப்எம் ஆன் பண்ணிட்டா போல இருக்கே. சரி, இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா போவோம். வாங்க 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 கிருஷ்ணர். விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனா ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. ஐயோ நீ ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளோட சேர்ந்துட்டு என்ன ஓட்டாதீங்க. இரு இரு, என்ன நடக்குதுங்க? எனக்கும் விஷயத்த சொல்லுங்க. என்னங்க, தெரிய வேண்டியவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா போதும். என்னன்னு நான் சொல்றது? ஆமா ஆமா. டேய், உனக்கு தான் ஆபீஸ் டைம் ஆச்சுல. முதல்ல நீ கிளம்பு. கிளம்பு. அதெல்லாம் பாத்துக்கலாம். கிளம்பு கிளம்பு. கிளம்பா நீ, நான் சொல்றேன்ல. ஏய், இந்த பாட்டு பாட கூடாது. டேய் டேய் ப்ளீஸ் பாடாதீங்கடா, பாடாதீங்கடா. ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு பாடாதீங்க. யாருக்கு ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு. அப்ப இந்த பாட்ட பாட கூடாது. ஓகே, அப்பதான் நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ப்ராமிஸ் 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 ப்ராமிஸ். ஓகே, இனிமே நாங்க இந்த பாட்ட பாட மாட்டோம். ஓகே. பூங்கொடிதான் பூத்ததம்மா,
பொன்வண்டுதான் பார்த்ததம்மா பாட்டெடுக்க தாமதிக்க வாடை காத்து பூப்பறிக்க போனதம்மா பூங்கொடிதான் பூத்ததம்மா பொன்வண்டுதான் பார்த்ததம்மா. என்ன எல்லாம் அப்படி ஷாக் ஆகி நிக்கிறீங்க? ரொம்ப அழகான பாட்டு. இளையராஜா சார் கலக்கிருப்பாரு. இந்த பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியாப்பா? உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம அண்ணாக்கு கூட பூங்கொடி பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்புறம் என்ன, எல்லாரும் பாடுவோம். பாடினாமே. பூங்கொடிதான் பூத்ததம்மா ஐஸ்கிரீம் 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 பூங்கொடிதான் பூத்ததம்மா பொன்வண்டுதான் பார்த்ததம்மா.